புத்ரதா ஏகாதசி விரதம். திதிகளில் 11வது திதியாக வருவது ஏகாதசியாகும். திதிகளில் ஏகாதசியும் நட்சத்திரங்களில் திருவோணமும் பெருமாளுக்குரியதாகவே கருதப்படுகிறது. குறிப்பாக ஏகாதசி விரதம் இருப்பவர்களின் துன்பங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கி அனைத்து விதமான நலன்களும் கிடைப்பதுடன் வாழ்க்கைக்குப் பிறகும் மோட்சம் எனப்படும் வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் பெருமாளின் அன்புக்குரியவர்களாகிறார்கள். அதனால்தான் அவர்கள் இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையிலான சுழற்சியில் இருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். ஆண்டு முழுவதும் 24 ஏகாதசி விரதங்கள் இருக்க முடியாதவர்கள் சில குறிப்பிட்ட ஏகாதசி தினங்களில் மட்டும் விரதம் இருந்தால் கூட அவர்கள் வேண்டிய வரங்கள் அனைத்தும் பெறலாம். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை என 2 ஏகாதசிகள் வரும். ஆண்டு முழுவதும் வரும் 24 ஏகாதசிகளுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பும் தனக்கென தனியான கதைகளும் உடையதாகும். ஆவணி மாத வளர்பிறையில் வரும் இந்த சரபுத்திர ஏகாதசி விரதமானது வேண்டிய வரங்களை அள்ளித்தரும் விரதமாகும். மேலும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் தந்து கேட்ட வரங்களை அளித்து அவர்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றக்கூடிய விரதமாகும். இந்த ஆண்டிற்கான சரபுத்திர ஏகாதசி விரதமானது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. இது ஆடி மாதத்தின் கடை வெள்ளி ஆகும். மங்களகரமான வரலட்சுமி விரதத்துடன் இணைந்து வருவதால் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாகும். ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலை 7:05 மணி முதல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலை 6:43 மணி வரை ஏகாதசி திதி உள்ளது. புத்திர பாக்கியம் அருளும் புத்ரதா ஏகாதசியின் விரதக் கதை. யுதிஷ்டர் ஒரு முறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தனது சந்தேகத்தை கேட்கிறார். பரம்பொருளே கேசவா, ஆவணி மாத வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி விரதத்தின் பெயரினையும் அதன் சிறப்புகளையும் தாங்கள் மூலமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். பரம்பொருளே, எங்களுக்கு அதன் பெருமைகளை எடுத்து கூறுங்கள் என்று யுதிஷ்டர் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வேண்டுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகையில், ஓ யுதிஷ்டா, புத்ரா ஏகாதசி என்னும் இந்த ஏகாதசியின் சிறப்புகளை உங்கள் ஐவருக்கும் சொல்கிறேன், கேளுங்கள் என்று தொடர்கிறார். முன்பொரு காலத்தில் பத்ராவதி என்னும் அழகிய நகரை சுகேதுமன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு சைவியா என்ற அழகான மனைவி உண்டு. அந்த ராஜ்யத்தை நல்ல முறையில் ஆண்டு வந்ததால் மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் மன்னனுக்கும் ராணிக்கும் தான் மிகப்பெரிய மனக்குறை இருந்தது. அது என்னவென்றால் அவர்களது ராஜ்யத்தை ஆள அடுத்து வாரிசு இல்லை என்பதுதான். ஆம், மன்னருக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய குறையாகவே இருந்தது. அவர் தனது முன்னோர்கள் தமக்கு அந்த ஆசியை வழங்கவில்லையே என்ற வருத்தத்தில் பல நாட்கள் இருந்தார். அவரது அரண்மனை வாழ்க்கை அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தரவில்லை. இதனை நினைத்து அவர் பூஜைகள் யாகங்கள் செய்திருப்பினும் அதற்கு அவருக்கு தகுந்த பலன் இல்லாமல் போனது. அதனால் மன நிம்மதி தேடி அவர் ஒரு முறை வெண்குதிரை ஒன்றினை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள கானகம் நோக்கி சென்றார். கானக சூழல் அமைதியாக இருந்ததாலும் மனதிற்கு ரம்மியமாக இருந்ததாலும் கானகத்தில் நீண்ட தொலைவு உள்நோக்கி பயணித்து விட்டார். அருமையான பல வகை மரங்கள் செடிகள் கொடிகள் கனிகளோடு காய்த்து குலுங்கும் நந்தவனம் போன்ற தோட்டத்தினை கடந்து சென்றார். அந்த இடத்தில் பல வேர்களை கொண்ட அரச மரம் இருந்தது. அது ஒரு அருமையான ஏரிக்கரை. அதனால் அந்த இடத்தில் நின்றார். சற்று அருகில் சென்று பார்க்கும் பொழுது அங்கு முனிவர்கள் போல் பலர் இருப்பதை கண்டார். அதனால் அவர்கள் அருகில் சென்று சிரம் தாழ்த்தி அவர்களுக்கு மரியாதை செலுத்தி தன்னை அந்த ராஜ்யத்தின் மன்னன் என்று அறிமுகம் செய்து கொண்டு அவர்களை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான். முனிவர்களே, தாங்கள் எல்லாம் யார்? இந்த இடத்திற்கு எதனால் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டான். அவர்கள், மன்னா, நாங்கள் தேவர்கள். புண்ணிய நாளான இன்று நாங்கள் புனித நீராட இங்கு வந்துள்ளோம் என்றும், மேலும் அவர்கள், மன்னரே, உமது முகம் மிகவும் சோகமாக உள்ளதே, அதற்கான காரணம் என்ன என்று கேட்டனர்.
மன்னரும் தனது புத்திர பாக்கிய வேண்டுதலை அவர்களிடம் தெரிவித்தார். உடனே அவர்கள், மன்னா, கவலை கொள்ள வேண்டாம். இன்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிரியமான புத்ரதா ஏகாதசி தினமாகும். அதன் காரணமாகவே விரதம் இருப்பதற்கு முன்பாக நாங்கள் நீராட இங்கு வந்துள்ளோம். நீங்கள் இன்று ஒரு நாள் உணவின்றி விரதம் இருங்கள். உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் என்று கூறினர். மன்னரோ விரக்தியின் உச்சத்தில் இருந்ததனால், நான் ஏற்கனவே பல்வேறு பூஜைகள் மற்றும் யாகங்கள் செய்துவிட்டேன். எந்த பலனும் இல்லை. இந்த ஒரு நாள் விரதம் அந்த பலனை தந்துவிடுமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நீங்கள் இந்த ஒரு நாள் விரதம் இருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மனதார வேண்டுங்கள். உங்களது பிரார்த்தனை நிச்சயம் வெற்றியடையும் என்று கூறி வாழ்த்தினர். மன்னரும் சற்றே மனம் மகிழ்ந்து அவர்களுடன் சேர்ந்து நீராடிவிட்டு முழுமையாக விரதத்தினை அனுஷ்டிக்க ஆரம்பித்தார். இரவு அவர்களுடன் சேர்ந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்து பூஜை மற்றும் பஜனைகளில் ஈடுபட்டார். தனது விரதத்தை மிகவும் பயபக்தியுடன் நிறைவு செய்துவிட்டு பின் மறுநாள் அவர்களின் ஆசி வாங்கி தனது ராஜ்யத்திற்கு திரும்பினார். அரண்மனைக்கு திரும்பிய சில நாட்களிலேயே ராணி சைவியா கருவுற்றார். மன்னரும் மிகவும் மகிழ்ச்சியுற்றார். பின்னர் முனிவர்கள் ஆசையால் மிக அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். மன்னரும் ராஜ்யத்தை மேலும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் ஆண்டு மக்களுக்கு பல நல்லவற்றை செய்தார். இதனை யுதிஷ்டரிடம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார். எனது அருமை யுதிஷ்டா, மிகவும் சக்தி வாய்ந்த இந்த புத்ரதா ஏகாதசி விரதம் இருந்து ஒருவர் அனைத்து பாவங்களில் இருந்து விடுபட்டு பலமான வாழ்வை அடையலாம் என்றார். மேலும் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகையில், பாண்டவர்களே, என்னை மகிழ்விக்கும் இந்த ஏகாதசி விரத கதையினை படிப்பவர்களும் கேட்பவர்களும் பிறர்க்கு எடுத்து கூறுபவர்களுக்கும் இந்த புண்ணிய பலன் கிடைக்கும் என்றார். இவ்வாறாக இந்த புத்ரதா ஏகாதசியின் விரத மகிமையை பவிஷ்ய புத்ரதா புராணம் விளக்குகிறது.